நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், காரைக்கால் திருப்பட்டினத்தை சேர்ந்த 26 மீனவர்கள் விசைப்படகில் கடந்த 3ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கோடியக்கரை அருகே திடீரென வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை மீறி வந்ததாக கூறி கைது செய்து இலங்கைக்கு அழைத்து சென்றனர். அவர்களை விடுவிக்க மத்திய அரசுக்கும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் கடிதம் மூலம் தகவல் தெரிவித்து மீனவர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்ததாக தெரிவித்த அவர், மேலும் இதனை அடுத்து மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் பின்னர் மீனவர்களை மீட்பது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலையில் வலைவீசி மீன்பிடித்து போராட்டம் நடத்திய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். கடலில் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடத்தி சென்று கைது செய்து சிறையில் அடைத்ததை கண்டித்தும் மீனவர்களை விரட்டிக் கொள்ளும் இலங்கை அரசின் செயல்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் இந்திய அரசை கண்டித்தும் புதுவை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ராஜா திரையரங்கம், காமராஜர் சிலை அருகே சாலையில் வலைவீசி மீன்பிடிப்பது போன்று மீன்களை கொட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழக தலைவர் வீரமோகன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஏராளமானோர் பங்கேற்று இலங்கை அரசை கண்டித்தும் காரைக்கால் மீனவர்களை இந்திய அரசு மீட்க வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் 5 பேரை இடமாற்றம் செய்து ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனி அதிகாரியாக பணியாற்றிய தாசில்தார் தமிழ்ச்செல்வன், வருவாய் அதிகாரி உதயகுமார் ஆகியோர் கலால் துறைக்கும், தாசில்தார் முருகன் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டு கழகத்திற்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாசில்தாராக பணியாற்றிய கந்தசாமி அங்கு தனி அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதுபோன்று நில அளவைத்துறை தாசில்தார் சச்சிதானந்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் அதிகாரியாகவும், கலால் துறையில் பணியாற்றிய துணை தாசில்தார் பாலாஜி நில அளவைத்துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை ஆளுநர் இக்பால் சிங் பிறப்பித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றிய 4 பேர் ஒரே நேரத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணியாற்றி வந்தால் தேர்தல் சமயத்தில் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம் என்பதால் தேர்தல் நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக இடமாற்றம் செய்தால் சிரமம் ஏற்படும் என்பதால் தற்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதற்கட்டமாக 4 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடத்தப்படுவது குறித்து காமன்வெல்த் நடவடிக்கை குழு பரிசீலித்து முடிவு செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இனப்படுகொலையை நடத்தி தமிழீழ மக்களையே அழித்தொழிக்க முயன்ற இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பதால் எக்காரணம் கொண்டும் இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடத்திடக்கூடாது என்று காமன்வெல்த் தலைமையை கேட்டுக்கொள்வதாக திமுக செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவை தொடர்ந்து டெசோ அமைப்பில் உள்ள மற்ற இயக்கங்களும் பல்வேறு தமிழ் அமைப்புகளும் இதே கருத்தை வலியுறுத்தி வருவதாக தெரிவித்துள்ள அவர், வரும் 26ஆம் தேதி லண்டனில் அமைச்சர்கள் சார்ந்த காமன்வெல்த் நடவடிக்கை குழு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்படுவது குறித்து அக்கூட்டத்தில் ஆழ்ந்து பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று டெசோ அமைப்பு சார்பில் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும், மேலும் அமைச்சர்கள் சார்ந்த காமன்வெல்த் நடவடிக்கை குழுவில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தூதர்களை டெசோ அமைப்பின் தூதர்கள் நேரில் சந்தித்து இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தக்கூடாது என்பதை வலியுறுத்துவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். புதுவை ஆரியபாளையத்தில் அகற்றப்பட்ட மின் விளக்குகளை மீண்டும் பொருத்த வேண்டும் என்று பொதுப்பணித்துறை செயலருக்கு மனு அனுப்பியுள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், வில்லியனூரை அடுத்துள்ள ஆரியபாளையம் சங்கராபரணி ஆற்றுப்பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த 23 மின் கம்பங்கள் அனைத்தையும் என்ன காரணம் என்று கூறாமல் பொதுப்பணித்துறையினர் அகற்றினர். தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் பிரதான சாலையில் மின் விளக்குகள் முற்றிலும் அகற்றப்பட்டதால் விபத்து ஏற்படும் அபாயமும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது.
எனவே பொதுமக்கள் அந்த வழியாகவே செல்ல அச்சப்படுகின்றனர். பொதுமக்களின் நலன் கருதி பொதுப்பணித்துறையினர் அகற்றிய அந்த மின் கம்பங்களை மீண்டும் பொருத்தி மின் விளக்குகளை எரிய செய்திட வேண்டும் என்று செயலர் மீனா மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கு காங்கிரஸ் சார்பில் மனு அளித்துள்ளதாக அவர் கூறினார். வில்லியனூர் சங்கராபரணி ஆற்று மேம்பாலத்தில் உள்ள மின் விளக்குகள் அனைத்தும் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் ஒரே நாளில் அந்த 23 மின் விளக்கு கம்பங்களையும் அகற்றியுள்ளனர். அந்த பாலம் மிக முக்கியமான ஒரு பயன்பாட்டுக்குரிய பாலம். தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றன. தற்போது மின்கம்பங்களை எல்லாம் 23 மின்கம்பங்களையும் கழட்டிவிட்ட காரணத்தால் இருள் சூழ்ந்துள்ளது. விபத்து ஏற்படுகிற மிகப்பெரிய அபாயமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த மின்கம்பங்களை அகற்றினார்கள் என்று தெரியவில்லை. மின்கம்பங்களை சரி செய்யவிட்டால் லைட்டை எரியில பார்க்கலாம் கூட பரவாயில்ல, மின் கம்பங்களே அகற்றிவிட்டார்கள். ஏனென்றால் அதை சுட்டிக்காட்டுகிற என்ற காரணத்திற்காக என்னவென்று தெரியவில்லை. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறையுடைய செயலர் PR மீனா, சீஃப் என்ஜினியர் மனோகர் ஆகியோருக்கு காங்கிரஸ் கட்சி பொதுமக்கள் குறைகேட்பு பிரிவின் சார்பில் மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது விபத்துகளை ஏற்படுவதற்கு முன்பு, மக்கள் பாதிக்கப்படுவதற்கு முன்பு உடனடியாக அந்த இடத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனே மின்கம்பங்கள் அமைக்க வேண்டும். தற்காலிகமாக வெளிச்சத்துக்காவது மின்கம்பங்களை அமைக்க உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும். இது பொதுப்பணித்துறையுடைய நிர்வாக அலட்சிய போக்கினை காட்டுகிறது. பொதுப்பணித்துறையை தன் பொறுப்பில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் இந்த பிரச்சனை உடனே தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். புதுவை அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து வரும் 10ஆம் தேதி கொடும்பாவி எரிப்பு போராட்டம் நடத்துவது என்று AFT ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரி AFT மில்லில் தொழிலாளர்களின் 2 மாத சம்பளத்தை முதலீடாக போட்டு மில்லை இயக்கி வந்த நிலையில் மில் நன்றாக இயங்குவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்த 2 நாளில் மில்லுக்கு தொடர்ந்து 6 முறை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாததோடு தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் அளிப்பது அல்லது மில்லை மூடுவது என்ற நிலையை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானதால் அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து போராட்டங்கள் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவர் ஏழுமலை தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. திரளான ஊழியர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் மில்லை இயக்க வலியுறுத்தியும் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரியும் வரும் புதன்கிழமை 10ஆம் தேதி காலை 9 மணிக்கு மில்லின் முன்பு கொடும்பாவி எரிப்பு போராட்டம் நடத்துவது என்பன போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஊழல் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், சமுதாயத்தின் பல்வேறு குறைபாடுகளுக்கு நல்லாட்சி இல்லாததுதான் அடிப்படை காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும், இது மக்களின் பாதுகாப்பு, சமூக பொருளாதார உரிமைகளை பறித்து விடுவதாகவும், எனவே நல்லாட்சிதான் தடுமாற்றமில்லாத இலக்காக அமைந்துள்ளது என்றும், ஆகவே அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றின் திறவுகோலாக இருக்கிறது என்று கூறினார். சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமத்துவம் அளிக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு ஊழல் ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், நாட்டின் ஜனநாயக இழைக்கு ஊழல் அச்சுறுத்தலாக விளங்குவதால் அதனை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று தெரிவித்த அவர், நமது ஒழுக்க நெறியை நலம் மறு வடிவமைப்பு செய்ய வேண்டிய தருணம் இது என்றும், நல்லாட்சியின் அடையாளங்களாக திகழ்கிற கருத்து சுதந்திரம், பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுதல், அரசியல் ஸ்திரத்தன்மை, வன்முறையின்மை, தர ஒழுங்கு, சட்டத்தின் ஆட்சி, ஊழலை கட்டுப்படுத்துவது போன்றவற்றில் பிரேசில், அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளை விட கீழான நிலையில்தான் இந்தியா இருப்பதாகவும், சமூக மாற்றங்களை ஏற்படுத்துவதில் காவல்துறையும் புலனாய்வு அமைப்புகளும் நல்ல முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பினை செய்ய முடியும் என்றும், எனவே காவல்துறையும் புலனாய்வு அமைப்புகளும் உஷாராக இருந்துவிட்டால் எந்த குற்றமும் தண்டிக்கப்படாமல் விடப்படாது என்பதை உறுதி செய்ய முடியும் என்று கூறினார். புதுவை கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் பயிற்சி பெறும் காவலர்களுக்கு உள்கட்ட உடற்பயிற்சி மைய கட்டிடம் கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை கோரிமேடு காவல்துறை ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெறும் காவலர்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய உள்கட்ட உடற்பயிற்சி மையத்தை பொதுப்பணித்துறை சார்பில் 1,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காட்ட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடந்தது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் பங்கேற்று பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் மற்றும் பொறியாளர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் புருஷோத்தமன், கட்டிட ஒப்பந்ததாரர் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேம்படுத்தப்பட்ட நுண் கதிரியக்க பிரிவில் நோய்களை கண்டறியும் முறையில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. செவிலியர்களுக்கான 66வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு புதுவை அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. செவிலியர் கண்காணிப்பாளர் தமயந்தி வரவேற்க, பயிற்சி இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் ரவிச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேம்படுத்தப்பட்ட நுண்கதிர் இயக்க பிரிவில் நோய்களை கண்டறியும் முறையில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் நோய் கண்டறிய பல்வேறு வழிமுறைகள் உருவாகி உள்ள நிலையில் அதில் முக்கியமாக நுண்கதிர் துறையில் அதிநவீன வசதிகளுடன் பல்வேறு உபகரணங்கள் மூலம் நோய்களை எளிதில் கண்டறியும் முறைகள் குறித்தும், உபகரணங்களை கையாளும் முறைகள், நோயாளிகளை உடலளவிலும் மனதளவிலும் தயார்படுத்தும் முறைகள் குறித்தும் டாக்டர் ரவிச்சந்திரன் விளக்கமளித்தார். செவிலிய கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் பலர் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். கண்தான விழிப்புணர்வு குறித்து நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று ஓவியம் வரைந்தனர். புதுச்சேரி மிட்டவுன் ரோட்டரி சங்க அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளிடையே கண்தான விழிப்புணர்வு குறித்த ஓவிய போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி மகாலில் நடைபெற்றது. மிட்டவுன் ரோட்டரி சங்க தலைவர் பிரகாஷ் துவக்கி வைத்த ஓவிய போட்டியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓவியம் வரைந்தனர். இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி, வழங்குவோம் வாழ்வின் வண்ணங்களை, விழிதானம் வாழ்வின் நோக்கம் ஆகிய தலைப்புகளில் 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மாணவ மாணவிகள் தலைப்புகளுக்கு ஏற்ற வகையில் ஓவியம் வரைந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ரோட்டரி சங்க நிர்வாகிகள் சுரேந்தர், முத்துராமன், வஜ்ரவேலு, திருமாறன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.